ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம குரூப் 4 ரிசல்ட் வெளி வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம எந்த ரேங்க் எடுத்தா சேஃபா இருக்கலாம்? கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரேங்க்குக்குள்ள சேஃபஸ்ட் ரேங்க் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இது ஜஸ்ட் பேஸ் 1 தான். இனி அடுத்தடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம இதில இருக்கிற சேஞ்சஸ் நம்ம பார்த்துக்கலாம். 100% ஜாப் எனக்கு கன்ஃபார்ம் இந்த ரேங்க்குள்ள இருந்தேன்னா, அப்பாடா அக்கடான்னு உட்காந்துக்குங்க. அக்கடான்னு உட்காராதீங்க. அடுத்து குரூப் 2, 2A படிங்க. ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். ஓகே. ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க 698 அந்த அளவு நீங்க இருக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, இப்ப இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தரம், இப்ப நீங்க இருக்கிற ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ண லிஸ்ட் இது. சரிங்களா? டைப்பிஸ்ட்டா இருந்தீங்கன்னா 400 அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னாவே போதும். ரேங்க்கு ஜெனரல் கேட்டகரியில. ஸோ ஸ்டெனோல வந்து பார்த்தீங்கன்னா 107 இந்த அளவு இருந்தீங்கன்னா 100 அண்ட் 105 110 இந்த அளவும் கூட நமக்கு வரும். சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 10 15 இந்த மாரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும். பிசில பார்த்தீங்கன்னா, நீங்க கம்யூனிட்டி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். 610 ஓவரால் இல்ல. 610 நீங்க இருந்தீங்கன்னா போதும் கம்யூனிட்டில. டைப்பிஸ்ட்னா 370, 75 இந்த ரேஞ்சுல வரும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா 90, 95 இந்த ரேஞ்சுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். எம்பிசில பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே இன்னொரு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்கு. பிஎஸ்டிஎம் இருக்கு. அ டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி விமன் கேட்டகரி இந்த மாரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ ஓவராலா ஜென்ரலா நான் இதுக்கு சொல்றேன். எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 457, 460 சில சமயம் 450 இந்த அளவு தான் இருக்கும். டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ஓகே. 225 இருக்கலாம், 35 பிளஸ் ஆர் மைனஸ் 5 போட்டுக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு வந்து 65 இந்த மாரி இருந்தாவே போதும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365, டைப்பிஸ்ட்டா இருந்தீங்கன்னா 230 இந்த ஓவரால் இந்த இதுல இருக்கலாம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 60 இந்த மாரி இருக்கலாம். நீங்க பிசி கேட்டீங்கன்னா 150, 151 இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். 149 இந்த மாரி எடுத்தீங்கன்னா கேட் ஆன் வால் தான். ஏன்னா நமக்கு 0.5க்கு எவ்வளோ ரேங்க் பின்னாடி போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்து எஸ்டி பார்த்தீங்கன்னா 50 ஓவராலா பார்த்தீங்கன்னா 50. டைப்பிஸ்ட்னா 35. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு ஒரு 9, 10 இந்த ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 105 இந்த மாரி வந்து நீங்க கேட்டகரியில வந்துரணும். உங்க கம்யூனிட்டி வைஸ்ல வந்துரணும். டைப்பிஸ்ட்டா இருந்தீங்கன்னா, அதுல ஒரு 60 குறைச்சுக்கலாம். அப்படியே 60 குறைச்சிரும். ஸோ 44 இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 15. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிஸ் டைப்பிஸ்ட்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு. அத பொறுத்து தான் நம்ம ரேண்டமா சொல்றோம். அடுத்தது எஸ்சிஏ இவங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்து பேக்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்கு. பேக்லாக் வேக்கன்சி இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் கூடுறக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஈவன் நமக்கு 700 வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணாங்க. இன்னுமே வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். இடையில நீங்க பார்த்துருக்கீங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சேர்மன் என்ன சொன்னாங்கன்னா, டில் கவுன்சிலிங் வரையிலுமே வந்து வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதன்படி பார்க்கும்போது இது இன்னுமே நெறைய கூடும். 50, 50 கூட கூடுறக்கு வாய்ப்புகள் அதிகம். எலக்ஷனும் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அதனால பார்த்துக்குங்க. எஸ்சிஏ வந்து ஒரு 70 இந்த மாரி இருக்கணும். டைப்பிஸ்ட்னா 25 இருந்தீங்கனாவே போதும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு 5, 6, 7 இந்த மாதிரி ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 100% வந்து இதையே நம்பணும் அப்படின்னு கிடையாது. வேக்கன்சி இன்கிரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு அனலைஸ் பண்ணி பேஸ் 1 நான் போட்டிருக்கேன். பேஸ் 2 நான் சீக்கிரம் வந்து கால்குலேட் பண்ணி இன்னுமே வந்து தி பெஸ்ட்டா வந்து போட்டுறலாம். அடுத்தது இந்த இதுதான் எட்ஜ் வரையில் போடலாம். இது கன்ஃபார்ம் ரேங்க் லிஸ்ட் இந்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். எட்ஜ் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுவரையில இருந்தீங்கன்னா வரும். இதுக்கு மேல இருந்தா கன்ஃபார்மா வராதுங்கிற மாதிரி அந்த எட்ஜ் லிஸ்ட் வந்து அடுத்த பேஸ் 2ல நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.